ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த மனித வாழ்க்கையில் அம்மாவின் எச்சரிக்கை வார்த்தைகள் ஒருவருக்கு ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்திய உண்மை சம்பவம் இதோ. அம்பாசமுத்திரம் இளைஞர் அணி மன்றத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. அப்படிப்பட்ட ஒரு நாளில் அருகிலுள்ள ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த விஸ்வநாதன் என்ற புதிய பக்தர் முதல் முறையாக கலந்து கொண்டார். நகைக்கடை நடத்திய வந்த அவர் சில மாதங்களுக்கு முன்தான் அம்மாவை பற்றி அறிந்ததாகவும் அதன் பிறகு அம்மாவின் பாதையில் அதிக ஈர்ப்பு ஏற்பட்டதாகவும் சக்தி சிவஞானத்திடம் கூறினார். சில நாட்களுக்கு பிறகு விஸ்வநாதன் சிவஞானத்தை தொடர்பு கொண்டு முதல் முறையாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு சென்று அம்மாவிற்கு பாத பூஜை செய்ய போவதாக தெரிவித்தார். மேல்மருவத்தூரிலிருந்து திரும்பிய உடனே ஒரு நாள் அதிகாலையில் அவர் சிவஞானத்தை தொலைபேசியில் அழைத்தார். அம்மாவிற்கு பாத பூஜை செய்த அரிய அனுபவத்தை உணர்ச்சியுடன் பகிர்ந்த அவர் அந்த நேரத்தில் தன் வாழ்க்கையில் எடுத்திருந்த ஒரு முக்கிய முடிவை பற்றி அம்மா அருள்வாக்கு அளித்ததாக கூறினார். ஆழ்வார்குறிச்சியில் இருந்த தனது நகைக்கடையை மூடிவிட்டு அம்பாசமுத்திரத்தில் புதிய கடை தொடங்க அவர் முடிவு செய்து முன்பணமும் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த விஷயத்தை அம்மாவிடம் அவர் கூறவில்லை. இருந்தாலும் அம்மா, பங்குனியில் கடையை திறக்காதே, சித்திரை மாத வளர்பிறையில் புதுக்கடை ஆரம்பி என்று கூறியிருக்கிறாள். அம்மாவின் வார்த்தைகள் விஸ்வநாதனை மெய்சிலிர்க்க வைத்தன. உடனே புதிய கடையின் சாவிக்கொத்தை எடுத்து அவர் அதை அம்மா ஆசீர்வதிக்க வேண்டுமென கேட்டார். அம்மா சாவியை ஆசீர்வதித்து கொடுக்கும்போது ஜாக்கிரதை 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 என 3 முறை கூறி சாவியை அவரிடம் திருப்பிக் கொடுத்திருக்கிறாள். வியாபாரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறுகிறாளோ என்று விஸ்வநாதன் நினைத்தார். ஆனால் பின்னர் கருவறை அருகில் பூஜைக்காக அந்த சாவிக்கொத்தை ஒரு பக்தரிடம் கொடுத்து அவசரத்தில் அதை திரும்பப் பெற மறந்துவிட்டார். பேருந்தில் திரும்பும் வழியில் விழுப்புரம் அருகே வந்தபோதுதான் சாவி காணாமல் போனதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே கவலையுடன் சிவஞானத்திடம் தெரிவித்தார். கோயில் அலுவலகத்தில் விசாரித்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அன்று பிற்பகலில் மீண்டும் அழைத்த விஸ்வநாதனிடம் சிவஞானத்தின் மனைவி ஒரு கேள்வி கேட்டார். அடிகளார் சாதாரண மனிதர் தானே, இவரிடத்தில் சாவிக்கொத்தை கொடுத்து ஆசி வாங்குவதை விட கருவறையில் சாவி வைத்து பெறுவது மிகச் சிறந்தது என்று ஏதாவது நினைத்தீர்களா? நான் இதை ஏன் கேட்கிறேன் என்றால், முதலாக சென்றிருக்கீர்கள். அடிகளார் அவதார புருஷர் என்பது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால தான் கேட்டேன் என்றவுடன், சக்தி, நான் நினைத்ததை அப்படியே கூறிவிட்டீர்கள் என்று விஸ்வநாதன் உணர்ச்சியுடன் கூறினார். அதற்கு சிவஞானத்தின் மனைவி, 4 முழம் வேஷ்டி கட்டி கொண்டு சாதாரண துண்டை போர்த்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாரே என்று என்னை சாதாரணமாக நினைத்து விடாதே என்பதை உங்களுக்கு உணர்த்தவே ஜாக்கிரதை என்ற வார்த்தையை 3 முறை கூறியிருக்கிறாள் என்றும் விளக்கினார். அந்த வார்த்தைகள் விஸ்வநாதனின் மனதை முழுவதும் மாற்றின. 2 நாட்கள் கழித்து மகிழ்ச்சியுடன் விஸ்வநாதன் சிவஞானத்தின் வீட்டிற்கு வந்தார். அன்று காலை புதிய கடை உரிமையாளரை சந்தித்த போது அவர் எதிர்பாராத விதமாக ஒரு கூரியர் பார்சலை கொடுத்தார். அதை திறந்து பார்த்தபோது சித்தர் பீடத்தில் மறந்துவிட்ட அந்த சாவிக்கொத்து அதற்குள் இருந்தது. அனுப்புனர் முகவரியில் இருந்த வார்த்தைகள், சக்தி, மேல்மருவத்தூர். எனது விலாசமோ கடை உரிமையாளரின் விலாசமோ யாருக்கும் தெரியாத நிலையில் இந்த சாவிக்கொத்து எப்படி வந்தது? ஒன்றுமே புரியவில்லை சக்தி. அடிகளார் மானிட பிறவியே அல்ல, அவர் ஒரு தெய்வ பிறவி என உணர்ச்சி பொங்க கூறினார் விஸ்வநாதன். நீ என்னை அம்மா என்று நினைத்தால் நான் அம்மாதான், அடிகளார் என்று நினைத்தால் அடிகளார்தான், பங்காரு என்று நினைத்தால் பங்காருதான். உன் எண்ணங்களுக்கு ஏற்றபடியே நான் இருப்பேன் என்ற அன்னையின் அருள்வாக்கு இப்போது புரிகிறதா சக்திகளே? ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.